அக்டோபர் 10 ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் 2 பெரிய படங்கள். கங்குவாவிற்கு போட்டியாக துணிச்சலாக தேதியை அறிவித்த லைகா. பந்தயத்தில் வெல்வாரா சிறுத்தை சிவா? சூர்யா நடித்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படம் கங்குவா. சிறுத்தை சிவா இயக்கியுள்ள இந்த படம் பாகுபலி பாணியில் வரலாற்று திரைப்படமாக உருவாகியுள்ளது. இந்த படம் அக்டோபர் 10 வெளியாகும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் அதே தேதியில் வேட்டையன் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 2 பெரிய படங்கள் ஒரே தேதியில் திரைக்கு வருவதில்லை. ஏதாவது ஒரு படம் வசூலில் பாதிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்தால் தயாரிப்பாளர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் இந்த விஷ பரீட்சைக்கு தயாராக இருப்பதில்லை. கங்குவா படத்தின் முன்னோட்டம் ஏற்கனவே வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற நிலையிலும் அதனை சட்டை செய்யாமல் வேட்டையன் அதே தேதியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சுமார் 140 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரித்த தங்கலான் விமர்சன ரீதியில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. தற்போது கங்குவா 350 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இயக்குனர் சிறுத்தை சிவாவை பொறுத்தவரை பல பிரம்மாண்ட படங்களை இயக்கியிருந்தாலும் பெரிய அளவில் ரசிகர்களை கவரும் அவை பெரு வெற்றி பெற்றதில்லை. தெலுங்கு கமர்ஷியல் படமாகவே அவரது படங்கள் இருந்துள்ளன. அதே நேரம் பிரம்மாண்ட முன்னோட்ட காட்சிகள் மூலம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கங்குவா. மறுபக்கம் இயக்குனர் ஞானவேலின் ஜெய்பீம் OTTயில் மட்டுமே ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாக பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது. சூர்யாவை விட பல மடங்கு தியேட்டர் ஓபனிங்கை வைத்துள்ளவர் ரஜினிகாந்த். எனவே ஒரே தேதியில் 2 படங்கள் ரிலீஸ் ஆவது சூர்யா ரசிகர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. விஜயதசமி முதல் தீபாவளி வரை எந்த திரைப்படம் அதிக வரவேற்பை பெறப்போகின்றது என்ற எதிர்பார்ப்பு இப்போதே எழுந்துள்ளது.